உங்கள் expert24 சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக நீங்களே கணிச்சிருப்பீங்க, Realme X3 தான் பார்க்க போகிறோம். ஸோ Realme X3 பார்த்தீங்கன்னா இதோட Realme X1 வந்துச்சு, X2 வந்துச்சு, பட்ஜெட்டும் சரி ப்ரைஸும் சரி பெட்டராக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா X3 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ பட்ஜெட்டில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் வந்து ஒரு 16,000 தான் இருக்கும், அதாவது 16,000 தான் அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்க என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு ஃபஸ்ட்டு வரிசையாக பார்க்கலாம். அதில் 6.6 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் ஐபி டிஸ்பிளே பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரண்ட்டில் வந்து 12 பஞ்ச்கோல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கேமரா வரும் இதில் வந்துட்டு. ஸோ ரெஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 1080 பிக்சல் ரெஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. இது இன்னொரு ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ 120 ரெஃப்ரெஷ் ரேட் பார்க்குறப்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு அதிகமாக ரெஃப்ரெஷ் ரேட் வந்துட்டு ஒரு பட்ஜெட் நிர்ணயிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதிகமாக மொபைல் அதிக பட்ஜெட் உள்ள மொபைலில் வந்து இந்த ரெஃப்ரெஷ் ரேட் கொடுப்பாங்க. பட் லோ பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் வெர்ஷன் பார்க்குறப்ப உங்களுக்கு 855 ப்ளஸில் கொடுக்குறாங்க. சேம் இதே பார்த்தீங்கன்னா X3 வந்து ஃபாரினில் சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G மொபைல் வருது, அது 865 கொடுப்பாங்க. ஸோ இந்தியாவில் வரதால 855 கொடுக்குறாங்க. ஸோ Realme UI பார்த்தோம் அப்படின்னா Realme UI 1 கொடுக்குறாங்க. Android 10 வந்து ரன் ஆகி இருக்குது. ஸோ கேமராஸ் அப்படின்ற பார்க்குறப்ப ஸோ பேக்கில் வந்து 64 MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க, 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுக்குறாங்க, 12 MP டெலிஃபோட்டோ கிராஸ் லென்ஸ் கொடுக்குறாங்க. கூட பார்த்தீங்கன்னா 2 MP மைக்ரோ லென்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 16 MP IMX Sony 471 கேமரா வந்து கொடுக்குறாங்க. 8 MP செல்ஃபி கேமரா வந்துருது. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4200 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்குது. ஸோ மொபைல் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஒர்க் சார்ஜர் அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்குதா இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சைடில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் ஃப்ரண்ட்லேயே கிடையாது. ஸோ பேக்கில் வந்து மொபைல் பார்க்குறப்பே தெரியுது, ஃப்ரண்ட்லேயும் கிடையாது, ஏன்னா அது ஐபிஎஸ் பேனல். ஸோ அதில் ஃப்ரண்ட்லேயும் கிடையாது, பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஓவரால் பார்க்குறப்ப இந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பட்ஜெட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 18 பார்த்தீங்கன்னா 16 20,000 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வேரியண்ட்டில் வரும், 6GB RAM 8GB RAMல வரும். 6GB RAM பார்த்தீங்கன்னா 128 வரும், அதேமாதிரி 8GB RAMலையும் 128 வரும். ஸோ 8GB RAM தான் வந்து 20,000 பட்ஜெட்டில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் அதிக வீடியோக்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் மறுபடியும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ Realme C11 வந்து ஒரு வரப்போகுது. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னா கார்ட்லையும் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் வந்துட்டு A52 சொல்லிட்டு லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு மொபைல் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் பார்க்கணும்னா இதில் வந்து பார்த்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.